வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லேடிஸ் லாபி. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டியார் வீட்டு தம் பிரியாணி எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டிஷ்ஷுங்க. எனக்கு மட்டும் கிடையாது, என்னை சுற்றில் இருக்கக்கூடிய எல்லா இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் பண்ணினேன்னா ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப சீக்கிரமாக காலியாகிடும். நம்ம இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எங்கள் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான டிஷ்ஷு. இது ரொம்ப நாளாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ கொஞ்சம் டைம் கிடைச்சதுனால நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெட் ஆனியன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 பவுண்டில் சிக்கன் நல்லா கட் பண்ணின போன்ஸோடு இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க. இது நல்ல ஜூஸை உங்களுக்கு கொடுக்கும் இந்த போன்ஸு. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் பிங்க் சால்ட் அல்லது ஒயிட் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் புதினா பவுடர். நான் காய வச்சு எப்பவும் வச்சுருப்பேன், அந்த பவுடரை நான் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்படின்னா ஒரு ஸ்மால் பஞ்சு அல்லது ஸ்மால் பவுல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 கட் பண்ணின டொமேட்டோஸு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கார்லிக்கும் ஜிஞ்சரும் 2 ஒன்று சேர்ந்தது மாதிரி நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதை எடுத்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 2 பே லீவ்ஸு, 2 கப்பு சீரக சம்பா ரைஸு. இதுக்கு நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு 1.5 கப்லேருந்து 2 கப் வரைக்கும் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 3 மராட்டி மொக்கு, 3 கருப்பு கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய், அப்புறம் 4 கல்பாசி, அடுத்தது 4 க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய், 10 கருவேப்பிலை லீவ்ஸு. இது எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா, எங்கிட்ட பிரியாணி பாத்திரம் இருக்குது, அந்த பாத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வேறு என்ன பாத்திரம் உங்களுக்கு அகலமானது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதில் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். 2 பெரிய பே லீவ்ஸ் போட்டிருக்கேன், பிளாக் கலரில் இருக்கக்கூடிய காடமம், அப்புறம் கல்பாசி, கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட பச்சை மிளகா ஒரு 4. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் ஓரளவுக்கு காரம்னு சொல்கிற அளவுக்கு இந்த 4 மிளகா போதும். அப்புறம் க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஏலக்காய், மராட்டி மொக்கு போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆனியனை போட்டு அது ஒரு ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நான் சிக்கனை நல்லா கட் பண்ணி மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்கேன், கிருமி நாசினி அப்படிங்கிறதுனால. நான் அதை இதில் போட்டு நல்லா குக் பண்ணுறேன். ஒரு 2-3 மினிட்ஸில் என்ன ஆகும்னா, இந்த வாட்டர் சிக்கன்லேயே ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாட்டர் வெளியில் வரும். அந்த தண்ணியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எடுத்து ஒரு சின்ன பவுலில் வடிகட்டி அந்த சூப்பை வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த தண்ணி ஃபுல்லும் வற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது வற்றுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்மெல், சிக்கனில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல் போகும். அதனால் இதை நான் எப்பவும் வடிகட்டி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கக்கூடிய ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை உள்ளே போடுறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அப்புறம் பிங்க் சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூனு. உங்களுக்கு ஒயிட் சால்ட் வேணும்னாலும் நீங்கள் போடலாம். இதை போட்டு நல்லா ஒரு கலக்கிக்கோங்க. இந்த எசன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா, நல்லா உள்ளே போய் இந்த சிக்கனில் இந்த காரம் உப்பு எல்லாம் பிடிச்சி உங்களுக்கு நல்லா அந்த ஃப்ளேவரை கொடுக்கும். இதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுலேயுமே இருந்து நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, காய வச்ச புதினா பவுடரை போடுறேன். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்ககிட்ட புதினா தலை இருந்ததுன்னா போடுங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோ பீசஸை உள்ளே போட்டுடுறேன். இந்த டொமேட்டோ நான் ஏன் முன்னாடி போடலைன்னா, அதுவும் நிறைய தண்ணியை வெளியில் விடும். அதனால் நான் இப்போ போடுறேன். இது எப்படியும் இந்த டொமேட்டோ உங்களுக்கு குக் ஆகிடும். அதனால் நம்ம ஒரு மிடில் டைமில் இப்போ போட்டாலே போதுமானது. இதை ரொம்ப போட்டு சிக்கனை கலக்கி விட வேண்டாம், லைட்டாக கலக்கி விட்டிங்கன்னா போதும். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி சூப்பு நம்ம முதலே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை உள்ளே ஊற்றி ஒரு நிமிஷம் வேக விடுங்க.
அப்போ வந்து அதில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த சூப் எல்லாம் எசன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நல்ல பாயில் ஆகி வரும், அந்த பபிள்ஸ் வரும். அந்த டைம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பில் எதில் ரைஸ் அளந்தனோ அதே கப்பில் வந்து 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி அதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படி லைட்டாக அமுக்கி விட்டு இதை வந்து நான் ஒரு 2-3 நிமிஷம் வந்து வேக விட போகிறேன். நல்லா வந்து சிக்கன் பாயில் ஆகிக்கும். இப்போது வெளியில் வந்து இந்த ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். ஓரளவுக்கு நல்லா வெளியில் வரும்போது இதை அப்படி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி ரைஸை வந்து வடிகட்டி வச்சுருக்கேன், நல்லா கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த ரைஸை வந்து சம்பா ரைஸ், பிரியாணி சம்பா ரைஸ் அல்லது பாஸ்மதி ரைஸ், என்ன ரைஸ் உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். இதை போட்டு லைட்டாக கலக்கி விட்டு உள்ளே அந்த ரைஸ் போகிற அளவுக்கு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது ஒரு 4 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அது குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இது இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது மாதிரி லைட்டாக தண்ணி அந்த பக்கம் ரிலீஸ் ஆகிருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணனால்னா இப்படி அடியில் இருக்கிறத மேலே தூக்கி இப்படி விடும்போது கீழே எல்லாம் வந்து அந்த தண்ணி போய் அது சரியாயிடும். சரிங்களா? அதனால் தண்ணி மேலே இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம், லைட்டாக இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு இதை விட நெய் ஊற்றுனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். லெமன் ஜூஸ் அதுக்கப்புறம் நான் புழிஞ்சிக்க போகிறேன். ஏன்னா அது அந்த புளிப்புத்தன்மை வந்து இன்னும் அது தூக்கலான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க. இதெல்லாம் வந்து அப்படி லைட்டாக சைட் பை சைடாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சிலாண்ட்ரோ இருந்தது, கொத்தமல்லி இருந்ததுன்னா போடுங்க. நான் அது செய்யும்போது என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் வந்து அதை போடலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு தோசைக்கல் இருக்குது, அதை வந்து நான் சூடு பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு 2 மினிட்ஸ் சூடு பண்ணினதுக்கப்புறம் நம்ம பிரியாணி பாத்திரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு தோசைக்கல்லையும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த தோசைக்கல் மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் நேரம் ஒரு 10-15 மினிட்ஸ் அந்த சூட்லேயே அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த பாத்திரத்தை வந்து ஓப்பன் பண்ணும்போது என்னம்மா கமன்னு வாசம் வருதுங்க, அப்படியே மூக்க தொலைக்குது. பிரியாணி உடனே சாப்பிடணும் போல் இருக்குது. நான் சாப்பிட போகிறேன். அப்புறம் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸை வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணி சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். குக்கும்பர், டொமேட்டோ, கேரட்ஸ், ஆனியன், லெட்டஸ் இதெல்லாம் வச்சுக்கலாம். ராய்த்தா வேணுனாலும் தயிர் போட்டு நீங்கள் பண்ணி ரொம்ப திருப்தியாக சாப்பிடுங்க. மீண்டும் உங்களை வந்து நான் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக்ஸ் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண முடியும். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.